உன்னை இன்று சபிக்கிறேன். எப்பொழுது அவனுக்கு இந்த திவ்ய அஸ்திரம் மிக அதிகமாக தேவைப்படுகிறதோ அப்பொழுது நீ அதை ஆவாகனம் செய்ய மறந்து விடுவாய். நான் அன்றே உன் விதியை மாற்ற விரும்பினேன் நண்பா. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என்னால் அப்படி செய்ய இயலவில்லை. ஏனென்றால் விதி உன்னை மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வீரனாக தேர்ந்தெடுத்தது. தனித்தன்மை வாய்ந்தவர்களை காலம் இவ்வாறுதான் கடினமாக சோதிக்கிறது. நீ கொடுத்த வாக்கின் காரணமாக, சாபத்தின் காரணமாக, பாவத்தின் காரணமாக இன்று நிகழ்காலத்தில் இந்த நிலைக்கு வந்து நிற்கிறாய் கர்ணா. மாற்றத்திற்காக ஏங்கி தவிப்பது எவ்விதத்தில் பாவமாகும்? உறங்கிக் கொண்டிருக்கும் குருவை எழுப்பாமல் இருப்பது எவ்விதத்தில் பாவமாகும் மாதவா? வாக்கு மற்றும் சாபம், அந்த பாரத்தை என்னால் உணர முடிகிறது. ஆனால் பாவமா? நான் என்ன பாவம் செய்தேன் மாதவா? தோள் கொடுத்த தோழனுக்கு துணையாக இருப்பது, நாடே தந்த நண்பனுக்கு நன்றி காட்டுவது எவ்விதத்தில் பாவமாகும்? மௌனம். அந்த மௌனம்தான் நீ செய்த பாவம் நண்பா. பாஞ்சாலியின் துகிலுரிப்பு நடந்த பொழுது உனது ஆயுதங்கள் மௌனமாக நின்றன. அது தவறாகும் நண்பா. இப்பிரபஞ்சத்தில் துஷ்டாத்மாக்கள் மனிதர்களுக்கு செய்த அநியாயங்களை விட அதிகமாக ஏராளமான மகாத்மாக்களின் மௌனம் செய்த அநியாயம்தான் அதிகமானது. துரியோதனன் செய்த அனைத்து காரியங்களுக்கு பின்னால் நீ அமைதியாக நின்றது அநியாயமாகும். மாற்றத்தை விரும்பியதன் காரணமாக நீ அதர்மத்திற்கு துணை போனாய் நண்பா. அது நீ செய்த தவறாகும். அமிர்தத்தை பருகுவதற்கான யாத்திரையை நீ விஷத்தை பருகி துவங்கி இருக்கிறாய் நண்பா. உயர்வான எண்ணமும் உன்னதமான கனவும் மட்டும் இருந்தால் போதாது நண்பா. அந்த கனவை நனவாக்குவதற்கான பாதையும் நன்றாக இருக்க வேண்டும். உன் சபதத்தை நிறைவேற்றுவதற்காக நீ துரியோதனனுக்கு நட்பு கரம் நீட்டி தவறு இழைத்து விட்டாய். அது நீ செய்த மாபெரும் பாவமாகும். ஒருவன் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறான் என்பதை காலம் சிலருக்கு மட்டுமே அறிவுறுத்துகிறது. நானும் உனக்கு அந்த செய்தியை விளக்க பலமுறை முயற்சி செய்துவிட்டேன். ஆனால் நீ கொடுத்த வாக்கின் காரணமாக உன்னால் உண்மையின் பாதையில் வர இயலவில்லை நண்பா. நாம் அனைவரும் நம் முடிவிற்கான பொறுப்பாளிகளாகிறோம் நண்பா. நாம் எடுக்கும் முடிவுகள்தான் நம் விதியை தீர்மானிக்கிறது. இன்று இந்த தருணத்தையும் தீர்மானித்தது நீ அன்று எடுத்த முடிவாகும். நான் கேட்டிருந்தால் நீ உன் சிரத்தை கொய்து என்னிடம் தந்திருப்பாய். ஆனால் அவ்வாறு செய்தால் அந்த பாவத்திலிருந்து, அந்த சாபத்திலிருந்து நீ முக்தி பெற மாட்டாய் நண்பா. இந்த ஜென்மத்திலேயே நீ அனைத்து பாவங்களிலிருந்தும் முக்தி பெற வேண்டும் என்று நினைத்தேன். என்னை சற்று பார் நண்பா. நண்பன் என்ற முறையில் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதன் காரணமாக உன்னை இழக்கும் வேதனையை நான் சுமக்க வேண்டியிருக்கிறது. அனைத்தையும் துறந்துவிடு நண்பா. முக்தி அடைந்துவிடு கர்ணா. அதை தாங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் மாதவா. ஆனால் நிச்சயமாக வேறு ஒருவருக்கு வேதனையை தருவதாக இருக்கும். ஒரு நண்பனால் மட்டுமே மற்றொரு நண்பனின் வேதனையில் பங்கேற்க முடியும்.
என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? ஏன் இவ்வாறு செய்தீர்கள் மாதவா? இந்த யுத்தத்தில் வெற்றி பெறப் போவதும் நான்தான். யுத்தத்தில் மரித்து தோல்வியை தழுவப் போவதும் நான்தான் கர்ணா. நாம் இருவரும் நண்பர்கள். இப்புவியை விட்டு செல்வதற்கு முன்பு நான் எனது வலியை என் நண்பனுக்கு கொடுக்க விரும்பவில்லை.